பாசிசம், சாவனிசம், இனவெறி. அப்ப நீங்க ஆரியர் திராவிடர்னு பேசுனா என்ன சிறங்கு சொரியா? அது இனவெறி இல்லையா? இங்க ஒரு ஐயா இருக்காரு, ஒரு ஐயா மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு ஐயா. அவரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எந்த லேபிளில் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறீர்கள்? என்ன இது கூட தெரியாம இருக்கிறீங்க? நீங்க ஆரியர் திராவிடரை எந்த லேபிளில் டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ, நீங்க இப்படி போகும்போது நாங்க உள்ள போனோம். நாங்க தூய தமிழர் டெஸ்ட் எடுக்கிறோம். சரி விடுங்க, நாங்க எளி மக்கள், நாங்க பாசிஸ்ட், நாங்க சாவினிஸ்ட், ரேசிஸ்ட், ஓகே. ஆனா மலையாளிய தமிழரா மாத்துறது, தெலுங்கரை தமிழரா மாத்துறது, கன்னடரை தமிழரா மாத்துறது, குஜராத்தி, போஜ்பூரி, மராட்டி, பானிபூரி விற்கிறவன், சோன்பபுரி, இவனையெல்லாம் தமிழனா மாத்துறது, இந்த வேலையை செஞ்ச அயோக்கியப்ப யாரு? இவன் எந்த லேப் வச்சிருக்கிறவன்? இங்க வா உட்காரு. வந்தவனை எல்லாம் தமிழன், இவர் தமிழராய் விட்டார், தமிழராய், அவரெல்லாம் தமிழர். அதை நீ எப்படி எந்த லெவலில் வச்சு மாத்தின? இது வேப்பல் அடிச்சியா இல்லை மந்திரக்கோள் வச்சு மந்திரிச்சியா? எங்கே மாத்தின நீ? நீ சொல்லிட்டு தெரியடா அயோக்கிய பயலா, ஒருத்தனும் சொல்லியடா நான் தமிழன்னு சொல்லலையே, சொல்லல. அப்ப 40 விழுக்காடு நாங்க இருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் கேட்கிற, அது எந்த வாய்டா? எந்த வாய்? தொலைச்சு பெறுவேன் பயல்களா. இந்த மாதிரி ஓட்டு பிச்சை எடுத்து நாட்டாளனுங்கிற நிலைமை எனக்கு கிடையாது. என் மக்கள் இந்த மாதிரி நான் சொல்றேங்க, எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, எப்ப இந்த மக்களுக்கு புரியணும்? படிச்சவன் கொஞ்சம் உடனே புரிஞ்சுக்கிறான், படிக்காத உழைக்கும் மக்கள் கஷ்டப்படும் போது தான் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப கஷ்டப்படுறாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து சட்டமன்ற தேர்தல், தெரு தெருவா பொருளாதாரத்தை பேசுவோம், அரசியலை பேசுவோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி எப்படி இருக்கு? நாங்க சிரிப்பா இருப்போம், ரொம்ப சீரியஸான ஆளுங்க. தமிழ் இறையை மறுத்து கருணாநிதி சமாதியில் கட்டடிச்சு பஜனை பாடுறதுதான் இவங்களுடைய இறை மறுப்பு. மொத்த முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து ஐயா கலைஞரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தப்பிச்சோம்டா, இந்த கோஷ்டியில் நாமளும் சேர்ந்துருப்போம்டான்னு நினச்சேன் நான். ஒரு 8 ஆண்டு கால இடைவெளி இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. ஈழப்போரும் பேரழிவு இல்லைன்னா நான் அதில் ஒரு கட்டை தான். உங்களுக்கு யதார்த்தம் வெற்றிக்கு நல்லா புரியுது. ஏன்னா அவன் ரொம்ப அருகில் இருந்து பார்க்குறான். வெற்றி ஜெகதீசனுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். நமக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. கடைசி அது போயிடுச்சு. அப்புறம் ஐயா எம்ஜிஆருக்கு வந்து பால் காவடி, பன்னீர் காவடி, மொட்டை அடிக்கிறது தனி, அது தனி. இங்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் புதகுலின்னு தெரியாமல் போதி மரம் நினச்சி தியானம் பண்ணுறது, அது ஏதோ மாரியாத்தா கோயில் மாதிரி சத்தியம் பண்ணுறது வழக்கம். நீ முருகனை கும்பிட போனா இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எனக்கு ஓட்டு போட மாட்டான், எனக்கு தான் போடுவான். எனக்கு தான் போடுவான். ஏன்னா இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் சிறுபான்மை என்பது பொய். எச் ராஜா, சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் தான் சிறுபான்மை என்பதான் மெய். எம்ஜிஆர் சிறுபான்மை, ஜெயலலிதா சிறுபான்மை, விஜயகாந்த் சிறுபான்மை, கருணாநிதி அவர் குடும்பம் சிறுபான்மை, தமிழர்கள் நாங்கள் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள். அறையில் உட்கார்ந்து நான் என் தம்பி ஜெகதீசன் எல்லாரும் ஒரு தொலைக்காட்சி பார்த்துருக்கேன், சன் தொலைக்காட்சி. அதில் விகடன் விருது வழங்கும் விழா. புரட்சி தளபதி கீவ விடுதலைக்கு போராடியவர், அடுத்து பொலிவிய விடுதலைக்கு போராட போகிறவர், காங்கோ விடுதலைக்கு போராட தயாராக இருக்கிறவர் விஷால் அவர்கள் வர்றாங்க. ஒரு சல்லி செல்லா காசு இருக்கு, சல்லி காசு இருக்கு, அந்த காசு சொல்லுது வருங்கால முதல்வர்களே வருகன். எந்த நாட்டுக்கு? உங்க வீட்டுக்கா இல்லை எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கு முதலமைச்சர்? ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது? நெத்தியில் எழுதி ஒட்டிருக்காடா, கேனப்பையில்னு இப்படி ஒட்டிருக்கா. தம்பி இந்த சேட்டைகளெல்லாம் வேற காலம் மலையேறி போச்சு தம்பி. தமிழர் இன வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும். தமிழர் இன வரலாறு நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் கட்சிக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும். இந்த ஆட்டம்
இந்த நக்கல் நையாண்டி கனவுல வேணா நீ எங்களை ஆள்ற மாதிரி கனவு கூட காணக்கூடாது ராஜா. எங்களை ஆள்ற மாதிரி கனவு கூட காணக்கூடாது. அது வேற. பிரகாஷ்ராஜ் இருக்கான் பாருங்க, நம்ம மாப்பிள்ள. நான் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் தங்கச்சி லலிதாவை திருமணம் பண்ணியிருந்தார். அப்போ இருந்தே நான் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அன்பானவன், ரொம்ப சிறந்த மனிதநேயவாதி, பெரிய அறிஞர், சிறந்த கலைஞர். இடையில தடுமாற்றம் இருந்துச்சு. சீமான் சொல்கிறது அதெல்லாம் எப்படி சரின்னு தெளிந்து உணர்ந்து சொல்லிட்டான். சீமான் சொல்கிறதான் சரின்னு. இதை ஒரு நாள் பெருமதிப்பிற்குரிய போற்றுதற்குரிய ஆக சிறந்த நடிகர் ஐயா ரஜினிகாந்த் சொல்லணும் அப்படிங்கிறதா எங்கள் எதிர்பார்ப்பு. நீங்கள் சொல்லுவீங்க, வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவீங்க, இல்லைன்னா வந்து சொல்லுவீங்க. அம்புட்டு படுத்து வாங்கிவீங்க உங்களை. நானாவது கட்சி ஆரம்பிச்சு 8 வருஷம் கழிச்சு தாங்க முடியாம சில பேரை வெளியில போங்கடான் இருக்கேன். நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல பேரை வெளியில ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதான் சொல்றேன். வேண்டாம், காசை வாங்கினம்மா, நடிச்சம்மா, நிம்மதியா போய் படுத்தம்மான்னு இருங்க. பெரிய சிக்கல் இவங்க. இந்த பாருங்க, என் தம்பி ஒருத்தன் சொல்லுவான், அண்ணன் தலைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுலேயும் தமிழர்களுக்கு தலைவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேசுவாங்க, ஆளுக்கு கேள்வி கேட்பான், கருத்தா சொல்லுவான், வியாக்கியானம் பேசுவான், வெட்டி பேச்சு பேசுவான், தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்பான். ஆனால் ஓட்ட காசு வாங்கிட்டு போட்டுருவான். அங்கே நான் இங்கே நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அது சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். இங்கே ஒவ்வொன்றுக்கும் அது என்ன சொல்ல வந்தீங்க? அதான் ஒரு தடவை மறுபடியும் சொல்லுங்க அம்பா. கஷ்டம் அது. அதனால தான் உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசம் இருக்கிறனால தான் சொல்கிறேன். வேண்டாம், போங்க போங்க, போய் உட்காருங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம இதை விஜயை திட்டு அவர் மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்கிறோம். அது புரியாத கிறுக்கு பயில போயிட்டுருக்கிறாங்க. விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொன்னார். அப்புறம் சிலம்பரசன், ஏன்டா தமிழ் பெரிய இவ்வளோ பெரிய இனத்துக்கு 2 சூப்பர் ஸ்டார் இருந்தால் தான் என்னடா கெட்டு போச்சு, என்ன கெட்டு போச்சு? 2 சூப்பர் ஸ்டார் கிட்ட சரி விஜய் இருக்கட்டும், அவருக்கு பின்னாடி இன்னொரு தம்பி வளர்ந்து வரட்டும், இன்னொரு சூப்பர் ஸ்டார், என்ன கெட்டு போச்சு? இப்போ நாங்கள் மட்டும்தான் அரசியல் கட்சியில் இருப்போம்ல. எத்தனையோ கட்சி, எங்கள் கட்சியிலேருந்தே பல கட்சியில் பெற்று போட்டிருக்கோமே. நாங்கள் எவ்வளவு தலைவர்களை உருவாக்கியிருக்கேன். என் சத்துக்கு நான் எத்தனை தலைவர்களை உருவாக்கியிருக்கேன், இன்னும் உருவாக்குவேன். நள்ளிரவு 1 மணிக்கு ரஜினிகாந்த் அவர்களின் படத்தை பார்க்க போகிறார். அதிகாலை நான் விடிய காலம் 3 மணிக்கு போகிறேன். விடிய காலம் 1 மணிக்கு ஓடிடுற. ஆயிரக்கணக்கா வாசனன்னு பாலை பீச்சி அடிக்கிற, நாக்கில் சூடங்காட்டுற. ஒரு நாளாவது நீ இதை உட்கார்ந்து யோசிச்சிருக்கியா நாம என்ன செய்து கொண்டிருக்கோம்னு? ஆனா உனக்காகவும் சேர்த்து உன் உடன் பிறந்தவன் நெஞ்சு வெடிக்க வீதி வீதியா கத்திக்கொண்டிருக்கிறேன் மட்டும் கவனத்தில் வச்சுக்க. நானும் இல்லை, நாம் தமிழரும் இல்லை என்றால் நாதியற்று போய் நாடோடி குறவனை விட கேவலமாக செத்து போக. இங்க வந்தவனெல்லாம் ஒத்தைய வர்றவன்லாம் நான் தமிழன் இல்லைனால் வேற யார் தமிழன்? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிறமொழி பேசுகிறவர் இங்கே 40 விழுக்காடு இருக்கும். டேய், முதல்ல நான் தமிழனா வேற யாருன்னு சொன்னது வாடகை நாக்காடா? எங்க ஊர்ல எங்க அப்பத்தாலன்னு சொல்லு, உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க அப்படின்னு. ஆட்டு நாக்கா இருந்தாலும் அறுத்து சுட்டு திங்கலாம். கேடு கட்ட மனுஷப்பைய நாக்கா இருக்கு. நாக்கெல்லாமா தின்றுப்பாங்க. கொம்பு குழம்பை தம்புற எல்லாத்தையும் தின்றும் நாங்க. ரொம்ப நல்லவங்க. அதனால உங்களையெல்லாம் சாப்பிடாம விட்டுருக்கோம். என்ன கோபப்படுறான் சீமா, பயங்கரமா கத்துறான். என் குணம் அப்படி, நான் பிறந்தது அப்படி. பிறந்தவொடனே எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணியில் தான் சேனை தொட்டு வைப்பாங்க. எனக்கு சாராயம் தான் இருந்திருக்கு, தொட்டு வச்சுட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நாக்கு நம்மன்னு சுறுசுறுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இளையாங்குடி மருத்துவமனையில் பிறந்தவொடனே நர்ஸு விரலை கடிச்சிட்டேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, பிறந்தவொடனே நர்ஸு விரலை கடிச்சவன். அந்த பழக்கம் இது வரைக்கும் எதையாவது ஒன்று, ஒரு மீனோ கறியோ நண்டோனா ஏதோ ஒன்று இருக்கணும். இல்லை ரொம்ப கஷ்டம் ராஜா. ஒரு கடையில் போய் சாப்பிட்டு, இங்கே சைவம் தான் இருக்குது, சைவம் எங்களுக்கு அலர்ஜி ஆயிரும் ஐயா. அதனால
அதனால ஏதாவது கருவாடு சாப்பிடாத. என் தம்பி ரமேஷ், கருவாடு சாப்பிடாம எப்படிங்க டாக்டர், அவருக்கு தான் வேற சொல்லுங்க அப்படின்னு. ஐயா நான் கருவாடு சாப்பிடலான்னு இலையில வச்சு பார்த்துக்கிட்டாலும் சாப்பிட்றேன், எனக்கு கஷ்டம். கருவாடு இருக்கு, தொட்டுக்கிறோம் நினச்சிக்கிட்டே தொடுறது இருக்குல்ல, சாப்பிட்றதுக்குல்ல, அப்படி வாழ்றவங்க நாங்கள். வந்தவரை எல்லாம் வாழ வைத்தோம். வந்தவன் இன்றைக்கு நமக்கு வாக்கரிசி போட தயாராக நிற்கிறான். நம் வாழ்விடத்தை விட்டு விரட்டுவதற்கு அநியமாகி நிற்கிறான். தமிழர்கள் என்றால் யார் என்று கேட்கிறார். தமிழர்கள் வந்தேரிகள் என்கிறார்கள். நாங்கள் இல்லை என்றால் தமிழர்களுக்கு என்ன இருக்கிறது என்கிறார்கள். எப்படி நிக்குது? தமிழ்நாடு தமிழருக்கே என்று எல்லோரும் கைகளில் பச்சை குத்திக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்று வீடுகளில் வாசலில் எல்லோரும் எழுதி வையுங்கள். கைதட்டாத, நான் சொல்லல. இரு, அவசரப்படாத. இப்படி அவசரப்பட்டு தான் வீதியில் வந்து நிற்கணும். இரு. வீடுகளின் வாசலில் தோறும் தமிழ்நாடு தமிழருக்கு என்று எழுதி வையுங்கள். வந்தவர்கள் எல்லாம் வாழ்வதில் பிரச்சனை இல்லை, நம்மளை எஜமானதாக இருந்து ஆள நினைத்தால் அதை விட ஒரு தன்மான இழப்பு ஏதாவது உண்டா? எனவே தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசியார் தந்தை பெரியார், ஐயா பெரியார் என்பதை நீங்க கவனத்தில் வைக்கணும். அதையே நான் பேசினால் பாசிசம், சாவனிசம், இனவெறி. யார் சொல்றது? அவர் கோஷ்டி தான் சொல்லுது. ஒரு கேள்விதான் அனுப்பினேன், தமிழ்நாடு தமிழ் இருக்கே. ஆமா, ஆளுகிற உரிமையும் அவருக்கே தானே. ஆளுகிற உரிமை அயலாருக்கேவா?